எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 4 கிரகங்கள் மூலமாக உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகின்ற மாற்றங்கள் என்னென்ன, இந்த 4 கிரகங்களோட வாழ்க்கையில் அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிகம் காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானமான 8வது ராசியாக வருதுங்க. ரகசியங்களை அதிகமாக கொண்ட ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க ரகசியங்களை அதிகமாக காக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மனசுல என்ன இருக்கு, இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களா சொல்லாத வரைக்கும் நம்மளால அதை கண்டுபிடிக்கவும் முடியாதுங்க. அந்த அளவுக்கு அதிகமாக ரொம்ப சீக்ரெட்ஸ் அதிகமாக கொண்டவங்க இவங்க தான். அதே போல அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமையும் இவங்க தான். சரிங்களா? நீங்க உண்மையா ஒரு அன்பையும் பாசத்தையும் நீங்க காமிச்சிங்கன்னா அதை இரட்டிப்பா டபுள் மடங்கு உங்க மேல காமிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் அடிமையும் கூட இயங்கக்கூடியவங்களும் கூட அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த 4 கிரகங்கள் மூலமாக கிடைக்கின்ற மாற்றங்கள், குறிப்பாக விருச்சிகம் அனுஷத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறேங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காருங்க. ராசிக்கு 10ஆம் இடமான தொழிற்சாலத்துல கேது. சரிங்களா? 8ல் குரு, 10ல் கேது. பொதுவாக 5ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சாவே நமக்கு என்னன்னா வேலை சார்ந்த அமைப்புகள், தொழில் சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் இடையூறுகள், இடைஞ்சல்கள் சார்ந்த விஷயங்கள், அதில் சில தடைகள் சார்ந்த அமைப்புகளை உண்டு பண்ணி கொடுக்குங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, விருச்சிகம் அனுஷத்தில் பிறந்தவனுக்கு நட்சத்திர அதிபதி சனி தான். சனி 5ல் உட்காந்துருக்கார், 10ல் கேது. பொதுவாக கேது 10ல் அமர்ந்துட்டாவே வேலை ரீதியாக ஒரு இழுபறிகள் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் ஒரு வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்டர்வியூ சில பேருக்கு தள்ளி போகும், சில பேருக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் அந்த வேலை கிடைக்காது. 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அதன் பிறகு வேலை கிடைக்கிற அமைப்புல இது உண்டு பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த வேலையை வாங்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? நிறைய பேருக்கு. 2வது, வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் வேலை ரீதியாக ஒரு சலிப்பை கொடுக்கும், பணிச்சுமையை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஒரு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில, பிடிக்காத நபர்கள் மத்தியில பணி புரிகின்ற, வேலை செய்கின்ற ஒரு தன்மையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். காலையில தூங்கி எழுந்த உடனே இன்னைக்கு வேலைக்கு போய் ஆகணுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். சரிங்களா? சந்தோஷமா வேலைக்கு போறதை விட வேலைக்கு போய் ஆகணுமா அப்படின்றத யோசிக்கின்ற ஒரு தன்மையை கொடுக்கும். சரிங்களா? இவன் மூஞ்செல்லாம் போய் முழிக்கணுமான்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஸோ இப்படியாக அந்த வேலையில ஒரு பிடிமானம் இல்லாம ஒரு சலிப்பு தன்மையை அதிகப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பணிச்சுமையும் அதிகமா இருக்கும். ஏன்னா 8 மணி நேரம் வேலை செய்யறது ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை செய்கிற தன்மையை கொடுக்கும். அப்படியே நீங்க உழைச்சாலும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு பெயர், புகழ் சார்ந்த விஷயங்கள் மற்றவங்களுக்கு தான் கிடைக்குமே தவிர உங்களுக்கு கிடைக்காதுங்க. ஸோ இதனாலேயே உங்களுக்கு ஒரு சலிப்பு அப்படின்றது ஏற்படும். அதை கொஞ்சம் நீங்க பார்த்துக்கணும். 2வது, குரு 8ல் மறைஞ்சு 2ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்புங்க. வருமானம் நல்லா இருக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு ஓடிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருமானம் அப்படின்ற அமைப்பு உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். சரிங்களா? மறைமுகமான வழியில ஒரு சிலருக்கு வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக இரட்டை வருமானம். நீங்க ஒரு ஜாப் போயிட்டு இருக்கீங்கன்னா சைட்ல ஒரு பார்ட் டைம் ஒரு பிஸ்னஸ் பண்றது, அதுல ஒரு இன்கம் கிடைக்கிறது. ஸோ இதுக்கான வழிகள்லாம் தற்போது பிறக்க வழியிலே சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த ஒரு ஆண்டுகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். குரு கண்டிப்பாக உறுதுணை செய்வார் அப்படின்னே சொல்லலாம். 2வது, சொன்ன சொல் தவறாம இருப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. எப்படியாச்சும் அந்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. சரிங்களா? 2வது, உங்க பேச்சு தான் உங்களுடைய பலம், உங்களோட பலவீனமும் கூட. சரிங்களா? அதே மாதிரி கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்தை சனியும் குருவும் சேர்ந்து பார்க்கலாங்க.
இப்போ ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் அதிகமாக வளர்த்துக்கணும். விட்டு கொடுத்து போகின்ற தன்மை சற்று அதிகமாக நீங்கள் வளர்த்துக்கணும். 2வது குலதெய்வ அனுகிரகம் கொஞ்சம் குறைவாக இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குலதெய்வம் சார்ந்த வழிபாடுகள் அதிகமாக மேற்கொள்ளும். குலதெய்வ கோயிலுக்கு அதிகமாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் உண்டாகி அதன் பிறகு சரியாகும். சரிங்களா? அதாவது ஒரு பிரச்சனை வந்து தான் அதற்கான சொல்யூஷன் ஒரு தீர்வு கிடைக்குங்க. பிரச்சனையே வராம எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கவே கிடைக்காதுங்க. சரிங்களா? 2வது ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. குரு பார்ல ராகு இருக்கிறது சிறப்பு தான். சொந்தமா வீடு, மனை, வாகனம் சார்ந்த முயற்சிகள வாங்க வைப்பார், எடுக்க வைப்பார். தயவு செஞ்சு இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடன் ஓரளவுக்கு வாங்குங்க. அதிகப்படியான கடன் வாங்காதீங்க. சரிங்களா? 2வது வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, அதே மாரி வண்டி வாகனம் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. படிக்கிறதுக்கும் நல்ல ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு குரோத் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. நல்லபடியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற முயற்சி பண்ணுங்கன்னு மட்டும் தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா, அந்த அளவுக்கு நேரம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு உங்கள பொறுத்தவரைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதாவது படிப்பு சார்ந்த விஷயங்கள பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. 2வது வேலைக்காக முயற்சி பண்ணும்போது நான் சொன்ன மாரி முதல் அட்டெம்ப்ட்ல கொஞ்சம் ஃபெயிலியர்ஸ் கண்டிப்பா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் 2 அட்டெம்ப்ட்ல ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அதன் பிறகு நீங்க மீண்டும், மீண்டும் அந்த விஷயத்துக்காக முயற்சி பண்ணா கண்டிப்பா உங்களால வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அந்த உத்தியோகத்த பெற முடியும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பொருளாதார நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்குங்க. ஃபினான்ஷியலா வருமானம் வந்துட்டே தான் இருக்கும். சரிங்களா? அதுல ஒண்ணும் பெருசா குறை கிடையாது. ஏன்னா தனாதிபதி தனஸ்தானத்த பார்க்குற வரைக்கும் வருமானம் கையில இருந்துட்டே தாங்க இருக்கும். சரிங்களா? அதே மாரி நான் சொன்ன மாரி வேலை செய்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் விட்டு குடுத்து போங்க. அந்த அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் நீங்க அதிகமா வளர்த்துக்கிட்டா நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.